தயவுக்கூர்ந்து உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் சைலண்ட் மோட்டில் அடித்து வைக்குமா தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்கு அது தடையாக இருக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் நமக்காக ஜெபம் செய்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். இன்றைக்கும் நமக்கு பரிசுத்த கருணை பந்தி இருக்கிறதே, அதில் நாம் பங்கு கொள்ளவிருக்கிறோம். நம்மை சோதித்தறிந்து இந்த ஆராதனை மூலியமாக தேவன் நம்மளோடு இடைப்படும்படி நமக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஜெபசிந்தையோடு இந்த மான்கள் நீரோடு வாஞ்சித்து என் ஆத்துமா வாஞ்சிப்பது இந்த பாடலை நாம் ஜெபசிந்தையோடு பாடுவோம். My
வந்திருக்கின்ற இந்த வேலையில அப்படியாக நம்முடைய ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறதா நம்மை கேட்டுக்கொள்ளுவோம். கடமைக்காக ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது, நான் கர்த்தரை ஆராதனை செய்யாவிட்டால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று அந்த சிந்தையோடு நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவமான செயலை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் அந்த பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்க இருக்காமல் முடியாது. அவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார், அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். எல்லா துதி கன மகிமை அவருக்கே சொந்தம், அவருக்கு மாத்திரம் சொந்தம். புகழ் பாடுவதற்கோ நம்மளை குறித்து பேசுவதற்கோ ஒன்றுமில்லை. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர். சபையார் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்னதாக சங்கீதம் 42 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அந்த பரிசுத்த தேவனே, அந்த கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கின்ற ஒரே தேவனுக்கு நம்மளுடைய ஸ்தோத்திர வரிகளை உற்சாகத்துடன் கைகளை தட்டி நாம் பாடுவோம். கணத்திற்கும் மகிமைக்கும்
எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறேன். நீர் படைத்த படைப்பின் சிகரமாகிய இந்த பூமியில இருக்கின்ற அனைத்தும் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் உம்மை கனப்படுத்துகிறது, உம்மை துதிக்கிறது, உம்மை பாடுகிறது ஆண்டவரே. அப்படியாக ஜீவனுள்ள எங்களை நீர் பிரத்யேகமாய் இந்த காலை நேரத்திலே உடைய சமூகத்திலே நீர் எங்களை அழைத்து வந்து ஜீவனுள்ள எங்களை ஜீவ பலியாக நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் எங்களுடைய துதிகளையும் கனத்தையும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவரே அதை மெய்யாகவே நாங்கள் உணர்ந்து கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக, எல்லா கிருபைக்காக, எல்லா வழி நடத்துதலுக்காக உணர்ந்தவர்களாக எங்களுக்கு நீர் ஏற்ற காலத்தில் பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பை வழங்கிய ஆண்டவரே, பரலோக நிச்சயத்தையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம், நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒரு குடும்பமாய் ஒரு மனப்பட்டவர்களாக ஒரே ஆவியிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சகல பலவீனங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து காலை நேரத்திலே நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த துதிகளை, இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். நீ பெரிய தேவன், நீ வல்லமை உள்ள தேவன், நீ பரிசுத்த தேவன். அப்படியாக உம்மை ஆராதிக்கும் போது பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை தரிசிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு துதியின் வேலை, ஆராதனையின் வேலை ஆண்டவரே, ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை நீர் நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆவியின் நிறைவோடு நாங்கள் உம்மை கனப்படுத்த உமக்கு துதி பாடலை பாட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. முற்றிலுமாக இந்த ஆராதனையிலே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நேர்த்தியா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தின் ஆண்டவரே கர்த்தர் கடத்திற்கும் மகிமைக்கும் நாங்கள் செலுத்த தொடர்ந்து நீங்கள் எடுத்து ஒரு கருவியாய் பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய தாசனை நீர் கொண்டு வந்திருக்கிறீர், நீர் எங்களோட பேசவிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய சத்தத்துக்கு எங்களுடைய செவிகள் ஆண்டவரே, இந்த துணிக்களை ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவரே எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய இருதயங்களையும் ஆண்டவரை நீர் புடமிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை மன்னிங்கள் ஆண்டவரே, பலவீனத்தை எடுத்து போடும், கிருபையாய் நீர் எங்களை வழி நடத்தும். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையானவர் பாடலை நான் Yakob in heaven,
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கான வேத பகுதி உபாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 19. சபையார் யாவரும் எழுந்து நின்று வாசிப்போம். மனிதருக்குள்ளே வழக்குண்டார். அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்று குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்க கடவர்கள். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவனிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாதம் பண்ண மனதில்லா இருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்றார். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவள் மனதில்லா இருக்கிறார் என்று சொல்வாராக. அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள். புருஷர் ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனுக்கு தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மனதை பிடித்துண்டான உன் கையிலேயே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைக்கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடிக்கும்படிக்கு குறையற்ற சமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்களிலே அமேலுக்கும் தேவனுக்கும் பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து சேர்ந்து வாசிப்போம். தேவன் தான் இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் தமிழ் ஆராதனைக்கு தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். மீண்டுமாக கர்த்தருடைய நாளிலே நாம் ஒரு குடும்பமாய்
ஆராதிக்கும்படி தேவன் பாராட்டின சகல கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக நன்றியால் பாடிடுவேன், நாள்தோறும் பாடிடுவேன். போன வாரம் இந்த கோயர் குரூப் நீங்க பாடினீங்க, இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு ஆராதனைகளே அதை படிக்கிறோம். அதனால அதே சத்தம் வரணும். கோயர் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் பாடி
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே காலை வேலையில் எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்து நாங்கள் ஜப இதில் கவனிக்கிறதுக்காக எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேலையில் ஆண்டவரே நாங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஆண்டவரே சிறு காணிக்கையை கொண்டு வந்துள்ளோம் ஆண்டவரே. அந்த காணிக்கையை நீங்கள் எடுத்து சபை தலைவர்கள் அதை நல்லபடியாக உபயோகப்படுத்த அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாரம் காலம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் வேலை இடத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு வேலையும் எங்களுக்கு அமைத்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஆண்டவரே. எல்லா வந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனமே நடப்பிதாவே. நாம் போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவான பாடலை பாடுவோம். ஏன் சரணம் வரும் பொழுது சபையார் எழுந்து நிற்க கேட்கிறேன். Yeah.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரமுள்ள எங்கள் தேவனே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் தயவாய் எங்களுக்கு மன்னித்து, ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்கறத வேண்டுதல் செய்யும். தகப்பனே, பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளே உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே சுகம் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக சகோதரர் ஏனிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சகோதரன் மேலே உடைய கரம் தொடர்ந்து இருப்பதாக. வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் செய்கிற மகனை கர்த்தாவே நீ தொடும். மகனுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் ஆண்டவர் தாமே தந்தருள செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, மேலும் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு துணை நின்று ஆண்டவரே நீர் பரம வைத்தியர், நீரே தொட்டு சுகம் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி ஆண்டவரே நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், நீர் விடுதலை தருகிற நாயகன். அப்படியாக கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயம் கொடுக்க கர்த்தாவே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஜெயம் உம்மானி வருகிறது. ஜெயம் தருகிற இயேசுவையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆசீர்வதித்த விசேஷித்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஏற்பாடுகளும் கர்த்தருடைய தயவிலே ஆண்டவரே நீ நடத்தினீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம். வந்த எல்லா சபையினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் வழிநடத்துதல் பூரணமாக அந்த ஆராதனையில் இருந்தமைக்காக நன்றி. மூப்பர் நியமனம் பெற்ற ஜான்காக, லாசருக்காக, உதவியாளர் நியமனம் பெற்ற நேனிக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளை தொடர்ந்து உடைய ஊழியத்திலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாக இந்த வாரம் முழுவதும் உடைய காக்கும் கரம் எங்களை தாங்கினமைக்காக நன்றி. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தின் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தோடு அமைதலோடு சுதந்திரமாக நாங்கள் இந்த தேசத்தில் நடமாட முடிகிறது, வாழ முடிகிறது. ஆண்டவரே, உடைய இரக்கத்தை நினைத்த ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாக வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தேவன் இரக்கம் பாராட்ட மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வேலையிடத்துல பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதாக, அவர்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவீராக. அப்படியாக கர்த்தாவே, அவர்களுடைய சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா நிர்வாகமும் அவர்களுக்கு உண்டாக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த படிக்கிற வயதில் ஞானத்தோடு படிக்க தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தாவே, தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் தயவாய் நடத்துங்க. பாவத்தில் விழாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில கடந்த சில வாரங்களாக வந்து ஆராதனை செய்கிற சகோதரர் கண்ணாவுக்காக, சகோதரர் லெனகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார இவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க கர்த்தாவே நீர் அருள் தாரும். இன்றைக்கும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் அருணுக்காக ஜெபிக்கிறோம். மகனோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. மகனை தொடர்ந்து வழிநடத்துங்க. கர்த்தருடைய இரக்கமும் தயவும் வழிநடத்துதலும் மகனுக்கு பூரணமாக இருக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சகோதரி உலிகாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற மகளை கர்த்தர் பலப்படுத்த, இந்த கையில ஏற்பட்டிருக்கிற வருத்தம் நீங்க ஆண்டவர் தாமே உதவி செய்கிறாங்க.
ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே தனிமையில் இருக்கிற இந்த வயதானவர்களுக்கு ஆண்டவர் தாமே இறங்கி நீரே அவர்களுக்கு ஆத்ம நேசராகவும் அவர்களுக்கு சரீர பிரகாரமாய் துணை மிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்தவர்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் சனிக்கிழமை நடக்கவிருக்கிறதான பெத்லஹேம் கம்பைன்ட் சில்ட்ரன் டே கேம்ப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சிறுவர் முகாமை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க எல்லா ஏற்பாடுகளும் கூடாய் திருச்சபையார் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அந்த நாளிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இரண்டாம் வருகை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிற அடியனையும் கர்த்தர் தயவாய் வழி நடத்த வேண்டுதல் செய்கிறேன். எல்லா ஏற்பாடுகளும் செய்கிற கூட திருச்சபையாருக்கும் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் வழிநடத்துதலும் பூர்ணமாய் இருக்க கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரி நான்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவன் ஆஷிற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஷெரின் ஜெனிஷாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி கோமதிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி சாந்திக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெசிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் யாவரும் மேலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. கடந்திட்ட ஆண்டுகளிலே ஆண்டவரே நீ தயவாய் அவர்களை வழிநடத்தி வந்தது போல இனி வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மையை அவர்கள் காண சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் ஆவியிலே உற்சாகத்தையும் தொடர்ந்து கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் அவர்கள் வளர தேவனோடு உள்ள அந்த நெருக்கத்திலே அவர்கள் தொடர்ந்து நெருங்க கர்த்தர் தாமே உதவி செய்கிறார்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிரப்பி தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும்படியான வாழ்க்கையை வாழ தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் மணி அவருடைய மனைவிக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். அவர்களையும் தொடர்ந்து கர்த்தர் தயவாய் நடத்த போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே அவர்களை காத்து அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்றைக்கும் இந்த பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வரவிருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சோதித்தறிந்து பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள கர்த்தாவே உதவி செய்யுங்க. ஆண்டவரே இன்றைக்கு உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறதான இந்த பரலோக மன்னாவை நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி வாழ எங்களுக்கு உதவி தாரும். ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானோ என்று உமக்கு ஆராதனை செய்யாம முழு ஆத்மா முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தாவே உடைய வார்த்தை பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து பேசுகிறாக. எங்களுடைய இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் இந்த வேலையை விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். சிறு பிள்ளைகளுடைய வகுப்புக்கு நீங்க போகலாம். இரண்டு சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 - 17 வாசிக்க கேட்போம். அதிகாரம் 23 வசனம் 17 தொடங்கி 14 தொடங்கி 17 வரை. 14 தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான்.
அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிவமரத்தில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து போய் பெத்லகேமின் ஒலிவமரத்தில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய்வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை கொடுக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாக இருந்ததாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, தாவீது ராஜா இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது பெத்லெஹேமிலே ஒரு கிணறு இருக்கிறது. பெத்லெஹேம் கிணறு என்று அழைக்கப்படுகிறது. வெல் ஆஃப் பெத்லெஹேம் என்று. இது ஒரு முக்கியமான ஒரு கிணறு. இந்த கிணறுல தான் தங்களுடைய தாகத்தை தீர்க்க, அது மாத்திரமல்ல, குறிப்பாக இந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்க இந்த கிணறுல தான் தண்ணி முழுவார்கள். இந்த தண்ணீர் ஒரு விசேஷமான தண்ணீர். ஏன் விசேஷம் அப்படின்னாக்கா, அப்போ கிணறுலேருந்து வருகிற தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு தண்ணீராக நம்ம பார்க்கணும். களைப்படைந்த யாரா இருந்தாலும் அந்த தண்ணி குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியை அது கொடுக்கும். பெரும்பாலும் அது ஒரு வாட்டர் ஃபவுண்டனாக இருந்தாலும் சரி, அது குறிப்பாக இந்த கிணறு தண்ணி அது ரொம்ப விசேஷமா அது இருக்கும். ஸோ அப்படியாக தான் இந்த பெத்லெஹேம் கிணறு இருந்தது. அப்போ தாகம் உள்ளவர்களுக்கு அல்லது களைப்படைந்தவர்களுக்கு இந்த தண்ணீர் ஏங்குவாங்க. இந்த பெத்லெஹேம் கிணறிலிருந்து இந்த தண்ணீருக்காக ஏங்குவதை அல்லது வாஞ்சிப்பதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல களைப்படைந்த நிலையில அநேக வேளையில நம்ம இருக்கிறோம். களைப்படை நிறைய சொல்லலாம். நான் 4 நாள் போட்டிருக்கிறேன். இல்னஸ், டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர், ஹோப்லெஸ், நோய், ஏமாற்றம், தோல்வி, நம்பிக்கை இல்லாத ஒரு நேரம் அல்லது நம்பிக்கை அற்று போன ஒரு நேரம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையை களைப்படைய செய்கிறது அல்லது விடாய்த்து போன நிலையில நம்மளை தள்ளி விடுகிறது. We feel exhausted. சரிங்களா? நம்ம ஒரு வறுமையின் நிலையில நம்மை கொண்டு போய் விடுகிறது. அப்படியாக இன்றைய நாள்ல இப்படிப்பட்ட நிலையில, களைப்படைந்த இந்த நிலையில நாம் இருக்கும் பொழுது தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். களைப்படைந்த நிலையில நாம் என்ன நினைப்போம்? நான் புத்துணர்ச்சி பெற வேண்டும், நான் குணமடைய வேண்டும், எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை தான் நாம் விரும்புவோம். நான் குணமடைய வேண்டும், ஐ வாண்ட் டு பி ரிஸ்டோர்ட் என்ற அந்த ஆவல் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ பிரியமானவர்களே, களைப்படைந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது தேவன் என்ன நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக, தேவனிடமிருந்து குணமடைதலுக்காக நாம் ஏங்க வேண்டும்.
இங்கே தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கிறோம். தாவீது அவர் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இந்த சவுல் ராஜா கிட்ட இருந்து தப்பி ஓடுறார். சவுல் ராஜா தன்னை வந்து தாவீதை கொலை செய்ய முயற்சிக்கிறாரு. அப்போ தாவீது வந்து அவர் ஓட்டமா ஓடுறாரு. தாவீது கொலை செஞ்சிருவான், சவுல் கொலை செஞ்சிருவான் அப்படி சொல்லி அவர் பல இடங்களுக்கு ஓடுறாரு. குறிப்பாக ஒரு இடத்துக்கு வந்து வர்றாரு, இந்த அதுல்லாம் குகை என்ற இடத்திற்கு. ஸோ இந்த அதுல்லாம் குகை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே தான் வந்து பெத்லஹேம் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கிணறு இருக்குது. அதுல்லாம் வந்து இங்கே இருக்கிறது. ஏறத்தாழ அதுல்லாம்ல இருந்து பெத்லஹேமுக்கு போனோம்னாக்கா 20-25 மைல் ஆகும். ஸோ இதுக்கு இடையில நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வெல்லி ஆஃப் ரெஃபாயிம் பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் இந்த பாலஸ்தீனியர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த அதுல்லாம் குகையில இந்த அதுல்லாம் குகையில வந்து தாவீது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட ஏறத்தாழ 400 பேர் அவரோடு கூட இருந்தாங்க. ஸோ இந்த 400 பேர் நம்ம வந்து பார்க்கும்போது இவர்கள் யார் அப்படின்னாக்கா, எப்படிப்பட்ட நிலையில இவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் ஓகே இவங்க யார் எப்படின்னா துன்பப்பட்டவர்கள், சரிங்களா, துன்பப்பட்டவர்கள், அப்புறம் கடன்பட்டவர்கள், அப்புறம் விருத்தி அடைந்தவர்கள். ஸோ those people who are distressed, dead, அப்புறம் discontented. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலையில அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தாவீதோடு கூட இந்த அதுல்லாம் குகையில இருக்கிறாங்க. தாவீது உயிருக்காக ஓடுறாரு, அவரோடு கூட இருக்கிறவங்க பலவிதமான பிரச்சனையில இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தாவீது இந்த குகையில, இந்த அதுல்லாம் குகையில அவர் வந்து இருக்கும்போது அவரு என்ன செய்கிறார் பாருங்க. அந்த 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லெகேமிலே இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். ஸோ இங்க வந்து பார்க்கிறோம், தாவீது அதுல்லாம்ல வந்து இருக்கிறாரு, சரிங்களா, பெத்லெகேம்ல இங்க இருக்குது. ஆனா அதுல்லாம்ல இருக்கும் பொழுது அந்த பெத்லெகேம்ல இருக்கிற அந்த கிணற்றில் உள்ள தண்ணியை அவர் வந்து வாஞ்சிக்கிறார். அப்ப என்னன்னா அந்த பெத்லெகேம்ல அதுல்லாம்ல இருக்கும் பொழுது இந்த பெத்லெகேம்ல உள்ள அந்த கிணறு உள்ள தண்ணி அது எப்போ குடிச்சிருப்பாரு, சரிங்களா, அவரு தன்னுடைய சின்ன வயசுல அவர் வந்து அந்த தண்ணீரை குடிச்ச ஞாபகம், அவருடைய தகப்பனார் குடிச்சிருப்பாரு, தந்தை குடிச்சிருப்பாங்க, அவர் சகோதரர்கள் வந்து குடிச்சிருப்பாங்க. பலவிதமான காரியத்துக்கு அந்த தண்ணீரை அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப அந்த அதுல்லாம்ல அவர் வந்து களைப்படைந்து உட்கார்ந்து இருக்கும் போதோ அதை சாய்ந்து இருக்கும் போதோ அந்த பெத்லெகேம் கிணறுல உள்ள அந்த தண்ணீரை அவர் வந்து வாஞ்சிக்கிறார். இப்ப நம்ம சொல்லலாம், தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது எங்க இருந்தா என்ன, களைப்படைந்தா நமக்கு வேண்டியது தண்ணி தானே அப்படின்னு. அப்ப தாவீதை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு காரியத்துக்கு அவர் வந்து ஏங்குறார் அப்படின்னாக்கா அதுல முக்கியமான காரியம் இருக்கிறது என்பதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. குறிப்பாக இந்த பெத்லெகேம் கிணறிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை அவர் வந்து எதிர்பார்க்கிறார் அல்லது வாஞ்சிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, தன்னுடைய களைப்படைந்த சரீரத்திற்கு, தன்னுடைய களைப்படைந்த அவருடைய எண்ணங்களுக்கு, தன்னுடைய களைப்படைந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்க, ஒரு மறுவாழ்வு கொடுக்க, ஒரு செழிப்பு கொடுக்க இந்த பெத்லெகேம் தண்ணீர் கிணறிலிருந்து வருகிற தண்ணீர் தான் அது ஏதுவான தண்ணீர் என்பதை தாவீது நன்றாக உணர்ந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில.
ஆகையினால தான் பல மாதங்களுக்கு பிறகு இந்த அதுலாமுக்கு அவர் வந்து இருக்கும்போது இந்த பெத்லஹேம் கிணறுள்ள அந்த தண்ணீரை அவர் வாஞ்சிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பெத்லஹேம் தாவீதை போல இந்த பெத்லஹேம் கிணறு உள்ள தண்ணீரை நம்ம வந்து வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம சொன்னது போல இந்த நோய், அப்புறம் ஏமாற்றம், நம்பிக்கை அற்ற நிலையை இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போகும்போது நமக்கு ஒரு புத்துணர்வு தேவை. நமக்கு அந்த சுகம் தேவை. we want to be recovered, we want to be restored. இல்ல நம்ம வந்து குணமடையணும். அந்த அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இப்போ தாவீதை நம்ம வந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபவுண்டன் இருக்கலாம், ஒட்ட ஃபவுண்டன் வந்து இருந்திருக்கலாம். அதுலாம் பக்கத்துல, ஏன்னா அது குகை பக்கத்துல நிறைய ஒட்ட ஃபவுண்டன் எல்லாம் வந்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் இந்த பெத்லஹேம் கிணறில் உள்ள தண்ணியை அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற இந்த களைப்பான நிலைக்கு நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? இந்த பெத்லஹேம் கிணறு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற இந்த ஜீவ தண்ணீரை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிங்க யாராவது யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று நம்ம வந்து பாருங்க. இது சமாரியா பெண் அந்த 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 கிணறு கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷிக்கிற அந்த ஒரு நேரத்துல இயேசு வந்து சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. இந்த இந்த சமாரியா பெண்ணோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. கலைப்படைந்த நிலையில அவர் வந்து இருக்கும் பொழுது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து கண்டு கொள்றார். அப்ப பாருங்க, அந்த கலைப்படைந்த நிலையில அந்த அந்த புத்துணர்ச்சி பெற வேண்டிய அந்த சமாரியா பெண்ணுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கலைப்படைந்த நிலையில நம்ம வந்து இருக்கும் பொழுது அந்த ரெஸ்டோரேஷன், அந்த புது அந்த குணமடைதலுக்காக நம்ம வந்து வாஞ்சிக்கும் பொழுது அந்த விடுதலை அல்லது அந்த குணமாகுதல் தேவனிடம் இருந்து வர வேண்டும் என்பதை நாம் வாஞ்சிக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க வந்து பார்க்கலாம், இந்த வார்த்தை I am the Lord your God, நானே உன் தேவனாகிய கர்த்தர். வேதத்துல நம்ம வந்து பார்க்க, குறிப்பா ஆங்கிலத்துல இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ 160 முறை இந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. I am the Lord your God, நானே உன் தேவனாகிய கர்த்தர். சரி, இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய இது என்ன நடந்தது, ஏன் இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து சொல்றார், என்ன நடந்தது என்றால், நீங்க யாத்ராகமத்திலிருந்து நீங்க வந்து வாசிக்கும் போது நீங்க வந்து பார்க்கலாம், ஆண்டவர் வந்து எப்போ இந்த வார்த்தை வந்து சொல்றாருன்னா, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தேன், நான் உங்களுக்கு வந்து ஜெயத்தை கொடுத்தேன், விடுதலை கொடுத்தேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்வோன் கிட்ட மோசே கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, பார்வோன் நானே தேவனாகிய கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ள அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றார். அப்போ என்னன்னா, கலைப்படைந்தவனுக்கு நானே தேவனாகிய கர்த்தர் என்பதை காண்பிக்கவே ஆண்டவர் என்ன செய்கிறார், கலைப்படைந்தவனுக்கு ஆண்டவர்
சுகம் தருகிறத அல்லது குணமாக்குற நிலையை தேவன் வந்து கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து அந்த குணமாகுதல் வரணும். அந்த ரெஸ்டோரேஷன் should come from God. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து குணமடைந்த பிறகு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க. இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் நான் வந்து சொல்றேன். இப்போ ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கும் கேபிஜே தான் இருக்காங்களா? கேபிஜே பிரதிநிதி இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே, சரி. இப்ப பாருங்க, நான் பல முறை ஹாஸ்பிட்டல் கேபிஜேக்கு வந்து நான் போயிருக்கேன். நல்ல ஹாஸ்பிட்டல் அது. ஸோ சாணி கிட்ட வந்து கேட்பேன் நான், சாணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு. சரியா? உடனே சாணி வந்து சொல்லுவாங்க, இந்த டாக்டர் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. சரியா? ஸோ அதே மாதிரி 2-3 முறை அதே மாதிரி கேட்கும்போது அதே டாக்டர் தான். அப்போ என்னன்னா, போனவங்க சுகம் போயிட்டு வராங்க. ஸோ அதனால தான் அந்த டாக்டர் வந்து ஃபேமஸாக இருக்கிறார். சரியா? அப்போ சுகமான பிறகு யாரை பற்றி பேசுகிறோம்? அந்த டாக்டர். அதே மாதிரி இப்போ யாரும் என்கிட்ட வந்தாக்கா இந்த பிரச்சனை நான் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் கேபிஜேக்கு போங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க. சரியா? அப்போ நான் யாரை ப்ரொமோட் பண்ணுறேன்? அந்த டாக்டர் தான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற பிரச்சனை, சவால்கள், இந்த கலைப்பு, இதை நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து வரும்போது அது தேவனிடத்திலிருந்து எனக்கு அந்த ரெஸ்டோரேஷன் வரணும், அந்த குணமாகுதல் வரணும். எதற்காக? என் தேவனை குறித்து நான் பேசுவதற்காக, என் தேவனை குறித்து நான் மகிமைப்படுத்தும்படியாக, என்னை குணமாக்கின தேவனை குறித்து நான் பேசும்படியாகவே நான் என் தேவனிடத்திலிருந்து அந்த குணமாகுதலை நான் வாஞ்சிக்கிறேன் என்று நாம் வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தேவனிடத்திலிருந்து அந்த குணமாகுதலை நாம் வாஞ்சிக்கிறோம். அதே போலதான் இந்த வந்து பார்க்கிறோம். எத்தனையோ கிணறு இருந்திருக்கு, எத்தனையோ ஊற்றுகள் அங்கு வந்து இருக்குது. ஆனால் தாவீது இந்த அதுல்லாம் இருந்து 25 மைலுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த பெத்லெஹேம் கிணறிலிருந்து அந்த தண்ணீரை அவர் வாஞ்சிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுக்கு பின்னால நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பெத்லெஹேம் கிணறு என்று சொல்லும் பொழுது அந்த மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ தண்ணீரை தாவீது முன்னதாகவே அவர் எதிர்பார்க்கிறத, வாஞ்சிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது தாவீதை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில இது நமக்கு வந்து இந்த சங்கீதம் 51 நல்லாவே தெரியும். தாவீது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பிறகு ஒரு கலைப்படைந்த நிலையில, சரீரம், எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் சோர்ந்து போன நிலையில அவர் இருக்கும் பொழுது இந்த சங்கீதம் 51 ஜெபம் அவர் வந்து செய்கிறத நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பாக இந்த சங்கீதம் 51 வசனம் 10 யாராவது வாசிங்க. சங்கீதம் 51 10, 11, 12. தேவனே, சுத்த இருதயத்தை நிலைப்படுத்தியும் இளமரம் ஆகிய காற்றை கொடுத்தியும் இந்த சமத்திற்கு எனக்கு எல்லாமலும் இந்த கர்த்தர் என்று பிரார்த்திக்கிறோம். உமது ரத்தியத்தை சமத்திற்கு திரும்பப்படுத்தி சுத்தமாவியை காணப்படுத்தியும். சரி, இங்க வந்து பார்க்கிறோம் தாவீது அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இருதயம் வந்து தேவனுக்கு தூரமாய் விலகி போனது, பாவத்தை அவர் வந்து செய்தாரு. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில புதுப்பியும் அப்படின்னு சொல்றாரு. புதுப்பியும், ரெஸ்டோ அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி 12ஆம் வசனத்துல நம்ம உமது ரட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து ரிஸ்டோ அப்படின்றாரு. சரிங்களா? உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. சோ கலைந்து போன அந்த ஆவி இப்ப அவர் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அப்ப பிரியமானவர்களே, தாவீது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கலைப்படையும் போது
when we feel exhausted, எல்லா காரியங்களும் நமக்கு வந்து ஏதுவாக இல்லாத போது நாம் தேவனிடத்திலிருந்து குணமாகுதல நாம் வந்து எதிர்பார்க்கணும், வாஞ்சிக்கணும். காரணம் என்ன? என் தேவனை குறித்து நான் பேச வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நாம் குறித்து பேசும்படியாகவே முதலாவதாக தேவனிடமிருந்து புதுப்பித்தலுக்காக அல்லது குணமாகுதலுக்காக நம்ம வந்து வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், கலைப்படைந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், குணமாகுதலுக்காக தேவனை நாம் வந்து சார்ந்திருக்க வேண்டும். இங்க கவனிங்க, நீங்க இந்த 2 சாமுவேல் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த 23ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாருங்க. ஓகே, 2 சாமுவேல் 23:16 வசனம். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலிலே இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, தாவீது யாராவது ஒருவனை தண்ணீர் எனக்கு கொண்டு வருவானா என்று அந்த வாஞ்சை அவருக்கு. சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த வார்த்தையை சொல்லும் போது தன்னுடைய ஆர்மி கேப்டன்ஸ், பராக்கிரமசாலிகள் என்று சொல்லும்போது ஆர்மி கேப்டன்ஸ், அந்த 400 பேர்ல தாவீதுக்கு உண்மையா இருக்கிற இந்த 3 வல்லவர்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தாவீது சொன்னதை கேட்ட உடனே அவங்க இந்த பெத்லெகேமுக்கு வந்து போறாங்க. சரிங்களா? பெத்லெகேமுக்கு வந்து போறாங்க இவங்க. சரி, இப்ப மறுபடியும் நீங்க வந்து பாருங்க. ஓகே, இங்க நான் முதல்ல சொன்னேன், இந்த அதுலாம் இந்த பெத்லெகேம், இந்த ரெப்பாயிம் என்ற இந்த பள்ளத்தாக்கு, இங்க தான் வந்து இந்த பெலிஸ்தியர்கள் வந்து இருக்கிறாங்க. சரி, இது ரொம்ப முக்கியம். இந்த பெலிஸ்தியர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, வாசிங்க 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் யாராவது வாசிங்க. பரவி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பரவி இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது முற்றிலுமாக இங்க நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட், சரிங்களா, முற்றிலுமாக அவங்க வந்து இருந்தாங்க. சரியா? சோ இந்த பெலிஸ்தியர்கள் வந்து அப்ப தாவீது அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தோம், ரொம்ப வல்லவர்களாக இருந்தது மாத்திரம், அதாவது யுத்தத்துல வல்லவர்களாக இருந்தாங்க. சோ அது மாத்திரமல்ல, நம்ம வந்து பார்க்கிறோம் யோசுவா 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோசுவா 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 8ஆம் வசனம். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இனோக்குமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சத்தினுடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்கான இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையில் சிகரம் மட்டும் ஏறி போய். ஓகே, அங்க வந்து பார்க்கிறோம் இந்த 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 ரெஃபாயிம் என்ற இந்த பள்ளத்தாக்கில யார் வந்து குடியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த ராட்சதர், இந்த ஜெயன்ட்ஸ். சரிங்களா? ஸோ
ஸோ ராட்சதர்கள் தான் இந்த பல இந்த ரெஃபைம் என்று சொல்ற வார்த்தை வந்து ஜெயன்ஸ். ஸோ இவங்க தான் இங்க வந்து குடியிருந்தார்கள், பரவி இருந்தார்கள், அப்புறம் குடியிருந்தார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இப்போ அதுல்லாமல இருக்கிற இந்த தாவீதினுடைய இந்த 3 வல்லவர்களை அல்லது வீரர்கள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப பெத்லெஹேம்ல இருக்கிற இந்த கிணறுல போய் தண்ணி எடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய சுவரை இங்க வந்து இருக்குது, ஜெயன்ஸ் இங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த 3 பேரும் போய் கிணறுல இருந்து தண்ணீர் எடுக்கணும்னா சாதாரண ஒரு வேலை இல்லைங்க. இட் இஸ் நாட் an easy task இல்ல. அதாவது தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தண்ணீரை போய் கொண்டு வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில பரவாயில்ல, எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்களோட வாழ்க்கையை உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க எங்களுடைய ராஜாவுக்கு நாங்க தண்ணீரை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லி அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த பெத்லெஹேம்ல கிணறுல போய் தண்ணீரை மொண்டு அவங்க தாவீதுக்கு கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவங்க இந்த தாவீது ராஜாவுக்கு இந்த தண்ணீரை கொண்டு வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குணமாகுதலுக்காக தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். தாவீது அவர் களைப்படைந்த நிலையில தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. he was very exhausted இல்ல. அப்போ தன்னுடைய பராக்கிரமசாலியை அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு, யாராவது எனக்கு முண்டு வருவாங்களா அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்கும் போது, அப்படி என்றால் யாரையாவது அவர் வந்து சார்ந்து இருக்கிறத நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நாமே குணமாக்கி கொள்ள முடியாது. குணமாகுதலுக்காக நாம் யாரையாவது அல்லது எதையாவது நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அநேக வேளையில நாம் வந்து களைப்படைந்த நிலையில, நம்ம ஒன்றும் செய்ய முடியாத நிலையில நம்ம வந்து இருக்கிறோம். அது இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஜான் கண்ணா, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆபரேஷன் அவங்க வந்து போயிட்டு வந்தாங்க. அந்த நிலையில யாரை தான் நம்புறது? கடவுளை தான் நம்ப முடியும்ல, சரிங்களா? கடவுள் தான் அவங்க வந்து சார்ந்து இருக்க வேண்டும். அதே தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில இந்த இளைப்பாறுதல், இந்த குணமாகுதலுக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நம்ம வந்து சார்ந்து இருக்க முடியும். இயேசு வந்து சொல்றாரு மத்தேயு 22:18, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு வந்து சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமக்கிறவர்கள் சாதாரண சுமை அல்ல. வாழ்க்கையை அந்த களைப்படைந்த நிலையில நாம் வந்து இருக்கும் பொழுது இயேசு சொல்றார், நீ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்பதை நம்ம இயேசு வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் இயேசு கிட்ட வரணும்? ஏன் இயேசு கிட்ட வரணும்? ஏன் இயேசுவை நம்ம வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பெலிசியா அந்த ரெஃபாயிம் என்ற பள்ளத்தாக்கு நம்ம வந்து பார்க்கும்போது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னதாக இருக்கிற இந்த மதில்கள், சுவர்கள், இது சாதாரணமாய் உடைக்கப்பட முடியாது. அது வல்லமையுள்ள ஒருவரால் மாத்திரமே அது வந்து உடைக்கப்பட முடியும். இந்த ராட்சதர்கள் மத்தியில இந்த தாவீதினுடைய இந்த பராக்கிரமசாலிகள் வந்து போனாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சாதாரண ஜனம் வந்து போல இல்ல. அங்க வந்து பார்க்கிறோம் 3 சாரார், துன்பப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். அடுத்தது நம்ம வந்து பார்க்க 100 ஆள் யார் சொன்னேன்? துன்பப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், விருத்தி அடைந்தவர்கள். இந்த 3 குரூப் யாரும் போல. மாறாக
அந்த பராக்கிரமசாலிகள், அதாவது எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அந்த யுத்தத்தை அந்த அதுல்லாமிலிருந்து அந்த பெத்லேமுக்கு போய் அப்படின்னா அந்த ராட்சதருடைய அந்த சுவரை உடைத்து அவர்கள் பெத்லேம்ல போய் அந்த தண்ணீரை அவங்க கொண்டு வருகிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னதாக இருக்கிற இந்த மதில்கள், இந்த சுவர்களை நம்ம வந்து உடைக்க முடியாது. we have to depend on Jesus. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் அவர் சிலுவையிலே வென்றார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். ஆகையினால தான் நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற அந்த கடினமான இந்த 3 சுவர், மரணம், சாபம், பாவத்தை அவர் வந்து ஜெயித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கலைப்படைந்த அந்த நிலையிலே நாம் வந்து இருக்கும் பொழுது இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நமக்கு ஜெயம் கொடுக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து எதிர்பார்க்க வாஞ்சிக்க வேண்டும். அவரை தான் நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டும். டாக்டர் இல்ல, விஞ்ஞானி அல்ல, சயின்டிஸ்ட் வந்து கிடையாது, யார் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் வந்து சார்ந்து இருக்க வேண்டும். இந்த பாடல சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சாய்ந்திலை பாரிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாய்ந்து இலை பாரிடுவேன், 2 வார்த்தை. சாய்ந்திலை பாரிடுவேன் சொல்லும் பொழுது சாய்ந்து இலை பாரிடுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் சாய்ந்து எனக்கு வேண்டிய இலை பாறுதலை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் வந்து வாசிப்போம். அப்படியாக பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற அந்த தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வந்து சார்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய அநேகர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் வந்து யாரை சார்ந்து இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் நாம் வந்து சார்ந்து இருக்க வேண்டும். இதை தாவீது அந்த பராக்கிரமசாலிகளை அவர் வந்து சார்ந்திருந்தார். அவங்ககிட்ட வந்து சொல்லல, நீங்க போய் இந்த 3 பேர் பார்த்து வந்து சொல்லல, நீங்க போய் எனக்கு தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா என்ன பார்க்கிறோம், அந்த வாஞ்சை இருக்கும் பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளை போய் அந்த தண்ணீர் கொண்டு வருகிறத பார்க்க. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் உமுறுதல், நம்முடைய உள்ளத்தின் ஏக்கம், இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கலைப்படைந்த நிலையில் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நமது குணமாகுதலை தேவனுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். தாவீதை கவனிங்க, ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது. தாவீது அந்த தண்ணீருக்காக ஏங்குகிறாரு, பெத்லேம் கிணறுல இருந்து தண்ணியை ஏங்குகிறாரு. அப்புறம் பராக்கிரமசாலிகள் போய் உயிரை பணயம் வைத்து தண்ணீரை கொண்டு வராங்க. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, வசனம் 16 அந்த கடைசியில கவனிங்க. ஆனாலும் அவன், அதாவது தாவீது, அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பராக்கிரமசாலிகள் போய் தண்ணியை கொண்டு வந்து, சரி வாஞ்சிக்கிற, நீ தண்ணீரை வாஞ்சிக்கிற, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்த தண்ணியை நீ வந்து குடிக்கலாம்ல, சரியா? குடிக்கல. மாற என்ன செய்யறாரு, அவர் வசனம் 16 கடைசியில அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு அப்படின்னு சொல்றாரு. அது காரணமும் கொடுக்கிறார் பாருங்க. வசனம் 17, கர்த்தாவே
தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் என்றார். அப்போ தாவீதை நம்ம பார்க்கிறோம், அவர் அந்த தண்ணீரை குடிக்கல, இல்ல தன்னுடைய களைப்பை நீக்குவதற்கு, தன்னுடைய களைப்பை போக்குவதற்கு இந்த பெத்லேம் கிணறிலிருந்து வருகிற தண்ணீரை அவர் குடித்திருக்கலாம். மாறாக அவர் அந்த தண்ணீரை பார்க்கும்போது அது இரத்தமாக பார்க்கிறார். ஏன் இரத்தமாக பார்க்கிறார்? ஏனென்றால் இந்த 3 பராக்கிரமசாலிகள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இவங்க இந்த தண்ணீரை போய் முண்டு வந்திருக்கிறாங்க. இது கிணற்றில் உள்ள தண்ணீர் புத்துணர்வு கொடுக்கிறது, இது குணமாக்குகிற ஒரு தண்ணீராக இருந்தாலும் தாவீது அதை எப்படி பார்க்கிறார் என்றால், இது இரத்தத்தை பலியாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பராக்கிரமசாலிகள் எண்ணி அந்த தண்ணீரை அவங்க முண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த தண்ணீரை தாவீது அது இரத்தமாக பார்க்கிறார், அது விலை உயர்வாக பார்க்கிறார், அது அதனுடைய மதிப்பு அதனுடைய மதிப்பு மதிப்பற்றது, வெரி வேல்யூபிள். அது வேஸ்ட் பண்ணவே கூடாது, அது எனக்காக நான் பயன்படுத்த கூடாது. அந்த தண்ணீர் அது கடவுளுக்கே நான் ஊற்ற வேண்டும். அந்த அந்த அடிப்படையில் அது மாத்திரமல்ல, தாவீதை நம்ம பார்க்கும்போது அவரு அந்த பழைய லேவியராகமம் புத்தகத்தில் உள்ள அந்த சட்டதிட்டங்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது லேவியராகமம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது அந்த தண்ணீரை குடிக்கவில்லை. ஏன்? தாவீது அதை இரத்தமாக கருதினார். ஏனெனில் அது உயிரை பணயம் வைத்து எடுக்கப்பட்டது. அதனாலதான் அந்த லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பலிகள் செலுத்தப்படும் போது அந்த ரத்தம் அந்த பலிபீடத்தின் மேலே அது ஊற்றப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரத்தம் கர்த்தருக்கு சொந்தமானது, அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று லேவியராகமம் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, தாவீதை பொறுத்த வரைக்கும் ஐ ஷுடன்ட் வேஸ்ட், இந்த தண்ணீரை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் அதை அனுபவிக்கல, தனக்காக அவர் அனுபவிக்கல. ஆனாலும் அந்த தண்ணீரை அவர் கடவுளுக்காக ஊற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த புதுப்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த குணமாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். அடிப்படை எங்கேருந்து ஆரம்பமாகுது? நம்ம குணமாகிறோம். இங்க நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரு புது மனிதனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்பது போல, இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய வான சேனைகளுடைய பிதாக்களுக்கு நம்ம பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். பரலோகத்தின் நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு அந்த பரலோகத்தின் நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை குணமாக்கி இருக்கிறார். இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கான எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம நடமாடுறோம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை நம்ம இடறி போனோம், ஆண்டவர் நம்மை தூக்கினார். எத்தனையோ முறை நோய்வாய்ப்பட்டிருந்தோம், ஆண்டவர் நம்மை குணமாக்கினார். எத்தனையோ முறை ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம் கதறும் பொழுது ஆண்டவர் நம்மை குணமாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை குணமாக்கின ஆண்டவர் அந்த குணமாக்கப்பட்ட நிலையில நாம் இருக்கும்போது அந்த குணமாகுதல யாருக்காக நம்ம பயன்படுத்துறோம்? Do we use this restoration state for the Lord or do we use it for ourselves?
தேவன் நம்மை குணமாக்கி இருக்கிறார், குணமடைந்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த குணமாகுதுல தாவீது தாவீது அந்த தண்ணீரையே ரத்தமாக அவர் பார்க்கும்போது இன்றைக்கு அந்த குணமாகுதுல நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு அந்த குணமாகுதலை நிலை குணமாக்கப்பட்டுட்டோம். இன்றைக்கு அந்த குணமாக்கப்பட்ட அந்த நிலையை இன்றைக்கு யாருக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதை பிரியமானவர்களே நம்ம சிந்தித்து பார்க்கணும். வேதத்துல ஒரு அருமையான ஒரு 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 உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் திருப்புங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் நன்மாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவேன் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இந்த பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3 முறை அவர் மறுதலித்தார். என்ன ஆகுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்துட்டாரு. அவர் மரணத்துல சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நம்ம பார்க்கிறோம் பேதுரு என்ன செய்யறாருன்னா, இந்த 21ஆம் அதிகாரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரியா, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய வேலைக்கு போறாரு, மீன் பிடிக்க போறாரு. சரியா, நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு சொன்னா இருக்கிற சீடர்கள் எல்லாம் போறாங்க அவர் கூட. ஏன்னா எல்லாமே அற்று போயிடுச்சு. இயேசு மரிச்சிட்டார், சிலுவையில மரிச்சிட்டார். இனிமேல நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படி போறோம். அப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இந்த தன்னுடைய சீடர்களை அவர் சந்திக்கிறார். குறிப்பாக இந்த பேதுரு இயேசு சந்திக்கும் போது அப்கோர்ஸ் பாபக்யூ எல்லாம் கொடுத்துட்டு, ஓகே, ஃபிஷ் பாபக்யூ எல்லாம் கொடுத்துட்டு வயிறுலாம் நிரப்பிட்டு இயேசு கேட்கிறாரு, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. சரியா, பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். சரியா, அப்பனா என்னன்னா பேதுரு அந்த கலைப்படைந்த நிலையிலிருந்து இப்ப குணமாக்கிட்டார். He was restored. அப்ப ரிஸ்டோர் பண்ண பிறகு ஆண்டவர் என்ன செய்றாரு பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு, இப்போ நீ கடலுக்கு போய் இன்னும் அநேக மீன்களை பிடி அப்படின்னு இயேசு சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? என் ஆடுகளை மேய்ப்பாங்க. You use your restoration state for me. எனக்காக பயன்படுத்து என்று சொல்றாரு. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில நம்ம பார்க்கிறோம், நம்மள அநேக ஆண்டவர் பல ரீதியில நம்மளை குணமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு குணமாக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் குணமாக்கப்பட்ட அந்த நிலையை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா அல்லது நமக்காக நான் இப்ப நல்லா இருக்கிறேன், கடவுளை நீ குணமாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்ல, அந்த நான் குணமாக்கப்பட்ட நிலை, ஆண்டவரே இது உங்களுடைய பாதத்துல நான் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்மால என்ன தியாகம் செய்ய முடியும், ஆண்டவருக்காக நான் என்ன ஊழியம் செய்ய முடியும், அவருக்காக நான் ஓட, அவருக்காக நான் பிரயாசப்பட, அவருக்காக என்னோட பலத்தையும் பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணக்கூடிய தாவீதின் போல மனப்பாங்கு வருகிறது. தாவீது அந்த தண்ணீரை ரத்தமாய் பார்க்கிறார். நம்மள எத்தனை பேர் ஆண்டவர் நம்மை குணமாக்கிட்ட பிறகு, நம்முடைய பொருளாதார ரீதியில குணமாக்கிட்ட பிறகு, நம்முடைய நோயிலிருந்து நம்மை குணமாக்கிட்ட பிறகு, நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் குணமாக்கிட்ட பிறகு, நம்ம எத்தனை பேரு கடவுளுடைய பாதத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே, இனிய வாழ்க்கையே நான் உமக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். 1975
ஒரு பெற்றோர் என்ன செய்தாங்க? அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புதுசாக ஏற்றுக்கொண்டாங்க. தங்களுடைய மூத்த மகனுக்கு 5 வயசு, ஆஸ்மாசிக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில என்ன செய்யறது என்று தெரியல. நடுஜாமத்திலே பையன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குழந்தையை தங்களுடைய கைகளில் சுமந்து கொண்டு புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, நீர் மெய்யான தெய்வமானா இந்த குழந்தையை நீங்க குணமாக்குங்க. நீங்க குணமாக்குனீங்கன்னா இந்த குழந்தையை உங்களுக்கே நான் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆஸ்மா சீக்கில் இருந்த ஆண்டவர் அன்றைக்கு எடுத்து போட்டார். அதன் பிறகு அந்த குழந்தை கர்த்தராகிய தேவனுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முழு நேர ஊழியக்காரனாக வந்ததை நாம் பார்க்கலாம். அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நான் தான். பிரியமானவர்களே, ஏனென்றால் அன்றைய நாளிலே அந்த தண்ணீரை, தாவீது தண்ணீரை ரத்தமாக பார்த்தது போல என்னுடைய பெற்றோர்கள் இந்த குணமாகுதல் இது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று அவர்கள் பார்த்தனால தான் இந்த குழந்தையை நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்மானித்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம சிந்தித்து கடவுள் என்னை குணமாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஊற்றுகிறோமா அல்லது நமக்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நான் நல்லா இருக்கிறேன், இனி எனக்காக நான் வாழ்றேன், ஐ என்ஜாய் மை லைஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இல்லை, ஆண்டவரே குணமாக்கினீங்க ஆண்டவரே, இனி ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உங்களுக்காக வாழ்றேன் ஆண்டவரே சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். தம் பிள்ளைகள் கலைப்படைந்து இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் தேவனிடமிருந்து குணமாகுதலுக்காக ஏங்க வேண்டும். குணமாகுதலுக்காக தேவனை அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும். நமது குணமாகுதலை தேவனுக்கு திருப்பி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் தான் வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குணமாகுதலை தருகிற தேவனாக. ஆண்டவரே, தாவீது அந்த பெத்லெகேம் கிணறிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தண்ணீரை கூட இரத்தமாக பார்த்து அது தேவனுக்கே ஊற்றினார் என்று பார்த்தார். அதே போல ஆண்டவரை இன்றைக்கு எங்களை எத்தனையோ முறை நீங்க குணமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவர். ஆனால் இந்த குணமாகுதல் நாங்கள் அநேக வேலையில எங்களுக்காகவே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் நல்லா வேலை செய்ய, நல்லா சம்பாதிக்க, அங்க போக இங்க போக இதெல்லாம் நாங்கள் செய்யறோம் ஆண்டவரே. ஆனா எங்களுடைய வாழ்க்கையை அநேக வேலையில உமக்கென்று அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாதிருந்தால் எங்களை மன்னிக்க மாட்டோம். நீங்கள் குணமாக்கும் போது அந்த குணமாகுதலை கர்த்தருக்கென்று நாங்கள் திருப்பி கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவாக இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாக்குவோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் எழுந்து நிற்க கேட்கிறேன். சபையின் மூப்பரும் உதவியாளரும் முன்வர கேட்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்தார்.
தன்னுடைய வாழ்க்கையை பிதாவுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை எத்தனையோ முறை தேவன் நம்மை குணமாக்கி இருக்கிறார். அந்த குணமாகுதலை நாம் தேவனுக்கு சமர்ப்பிப்போமா? எல்லாரும் நமக்காக ஜெபித்துக் கொள்வோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நெவனில் கர்த்தராகிய இயேசு தம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் மனம் இறங்க நமக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை புசி. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே,
அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை மானப்படுத்த ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் மனம் இறங்குகிற தேவனாக தயவாய் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தாவீது அந்த பெத்லெஹேம் கிணறுள்ள தண்ணீரை ரத்தமாய் பார்த்தது போல, அது கர்த்தருக்கென்று ஊற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே பல முறை நீர் குணமாக்குகிறீர். குணமாகுதலை நாங்கள் உமக்கென்று செலவழிக்க, உமக்கென்று நாங்கள் வாழ தேவனே எங்களுக்கு உதவித்தார். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நின்றவனமாக நாம் இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். சிலுவையின் நிழலில் அனுதின வழியாக. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென்.
அமருங்கள். ஆராதனை முடிந்தது. சில முக்கியமான அறிவிப்புகள் சபையர் கவனமாய் கேட்க ஓகே. வருகிற வியாழக்கிழமை நமக்கு வந்து பைபிள் ஸ்டடி இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதி முடிஞ்சோடனே அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஸோ மறந்துடாதீங்க, இந்த வாரம் வந்து பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்க. ஓகே, வருகிற சனிக்கிழமை சில்ட்ரன் கேம்ப் இருக்குது. காலை 9லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஸோ பிள்ளைகள் எங்களுடைய கேம்பில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. பெற்றோர்களும் ஊக்குவிங்க. ஓகே, நம்மளுடைய போன வாரம் இந்த சர்ச் அனிவர்சரி ஆசீர்வாதமாக நடந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். அதில் சில முக்கியமான காரியங்கள். முதலாவதாக இந்த அனிவர்சரிக்கு ஏறத்தாழ செலவு மட்டும் 4000 வெள்ளி கிட்ட